ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அ ஆல்ரெடி ஒரு ₹30,000 பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 1 இயரா. அதுக்கப்புறம் இப்ப வந்து போர்ட்ஃபோலியோ அவங்களது ரிவ்யூ பண்ணிட்டு, எஸ்ஐபி அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. ₹40,000 இன்கிரீஸ் பண்றாங்க. இப்பத்துலருந்து என்ன பிளான்னா, 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து ₹10,000 டாப் அப் பண்ண போறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, 1,00,00,000 அச்சீவ் பண்ணணும். 44 வயசு ஆகுது. 50 வயசுலக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வேணுங்களாம். அதான் பிளான். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி இது ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ இது ₹40,000 இப்ப அவங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவ டாப் அப் பண்றது. அதுதான் நீங்க இந்த கால்குலேட்டர்ல பார்க்குறீங்க. 6 வருஷம் பீரியடு. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஒரு 13% போட்டிருக்கிறேன். டாப் அப் வந்து அமௌண்ட்ல ₹10,000 ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு. அப்படி பண்ணும்போது மெச்சூரிட்டி வேல்யூ பாருங்க 95.58 லேக்ஸ்ங்க. அப்ப வந்து நியர்லி ஒரு 1,00,00,000 அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா சார். அதர் தேன் தட் இப்போ ₹30,000 ஒரு வருஷத்துக்கு பண்ணாங்க இல்லைங்களா? அதுதான் எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ. அந்த ₹30,000 பண்ணது வந்து இன்னைக்கு தேதியில வந்து எஸ்ஐபி மட்டும் இல்லாம அடிஷனல் பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து ₹9,50,000 இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஒரு 6 வருஷத்துல வந்து அது ஒரு 19.78 லேக்ஸ் அதாவது அது ஒரு 20 லட்சமா இருக்குங்க 13%ல. அப்போ முன்னாடி ஒரு 1,00,00,000 இது ஒரு 20 லேக்ஸ். ஸோ டோட்டலா வந்து போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து 1.2 க்ரோர்ஸ். ஸோ இத வந்து அவங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பிளான் பண்றோம்? அதுதான் கான்செப்ட்டுங்க. இதுல வந்து ரெகுலர் இன்கம் அவங்களுக்கு அ 75,000 பெர் மந்த் அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்றோம். வருஷம் 5% ஆனுவல் இன்கிரிமென்ட். ஸோ அதுதான் இந்த சார்ட்ல பார்க்குறீங்க. 1.2 குரோர்ஸ் அவங்க அன்னைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூல. அதுலேருந்து 75,000 வித்ட்ரா பண்றாங்க. நம்ம வந்து எத்தன வருஷத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, 50வது வயசுலேருந்து 49 வருஷத்துக்கு. அதாவது 99 வயசுங்க. அதாவது பெர்பெச்சுவல் கேட்டீங்கன்னா, லைஃப் டைமுக்கு வித்ட்ரா பண்றது. அதான் கான்செப்ட். ஏன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 60 வயசு வரைக்கும், இல்ல 70 வயசு வரைக்கும், 75 வயசு வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி நான் யாருக்கும் ப்ரொப்போஸ் பண்றது இல்லைங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்காகங்க. இப்ப நம்ம வந்து அவங்களே கிளையன்ட்டே கேட்டாங்கன்னா கூட, நம்ம வந்து ஒரு 50 வயசுல இருக்கவங்களுக்கு வந்து 25 வருஷத்துக்கு பிளான் பண்ணி குடுக்குறோம்னு வச்சுக்கோமே எஸ்டபிள்யூபி. 50லேருந்து 75 வயசு வரைக்கும் வாங்கிட்டாங்க. இப்ப இருக்கிற பிரசன்ட்ல இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மென்ட் அவங்க வந்து 80 வயசு வரைக்கும் வாழறாங்க. 85 இல்ல 90 வயசு வரைக்கும். நம்ம வாழணும்ன்றது தானே எல்லாருக்குமே விருப்பம் இல்லைங்களா? அப்போ ஆனா நம்ம பைசா 75 வயசுலயே ஃபுல்லா முடிஞ்சுட்டுங்க. பிரின்சிபல் எல்லாம் முடிஞ்சுட்டு. மீதி 10, 15 வருஷம் நம்ம என்ன பண்றதுங்க? அது ரொம்ப டஃப் டைம்ல. அதனால நம்ம கால்குலேஷன்லயே எல்லாம் 99 வயசு வரைக்கும் அதோட கான்செப்ட் என்னன்னா ஆக்சுவலா 99ன்னு கூட கிடையாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க வந்து இன்கிரிமெண்டலா நீங்க எடுத்துட்டு போற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்றதுல தான் இந்த 1.2 குரோர்ஸ்ல அவங்க வந்து மாசம் ஆனா 75,000 வருஷம் அதான் லாஸ்ட்ல பார்ப்பீங்க. 5% இன்கிரிமெண்டல்ல வித்ட்ரா பண்றது. ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்கள ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்களா. இதுவரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இதுவரைக்கும் நம்மள கன்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்ல உங்கள திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.